இங்க ஒருத்தன் வெறும் பாதி முட்டையை கொடுத்து ஊருக்கே சாப்பாடு போட்டுறான். அது மட்டும் இல்லாம பாதி பாட்டில் தண்ணியை கொடுத்து ஊரோட தண்ணி பஞ்சத்தையே போக்கிடுறான். இதெல்லாம் எப்படி இவன் பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவன் பர்த்டே அப்போ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பெட்டி கிடைக்குது. இதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு குட்டி கிராமமே இருக்கு. உள்ள வேற ரொம்ப குட்டி குட்டியான ஆளுங்கலாம் நடக்கிறத பார்த்ததும் பயந்தே போறான். யாரோ இப்போ அழுதுகிட்டே உதவி கேட்கற மாதிரி சத்தம் கேட்டதும் டக்குன்னு பூத கண்ணாடி எடுத்துன்னு போயிட்டு என்னடா ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா ஒரு கொள்ளையடிக்கிற கும்பல் சாப்பாடு கேட்டு ஒரு லேடியை கொட்டுறதுக்கு வராங்க. இத மேல இருந்து பாத்துட்டு இருக்க இவன் ஒரே விரல தட்டி விட்டு அவன் கதையை முடிச்சிடறான். இப்ப இந்த கொள்ளையும் கூட வந்த 2 பேரு இந்த லேடி அட்டாக் பண்ண ஒண்ணா வராங்க. அப்ப அவங்கள விரலால நசுக்கியே கொன்னுறான். உடனே விரல்ல பாக்குறான், பார்த்தா உண்மையான ரத்தம். இப்பதான் இவனுக்கே ஒரு விஷயம் புரிய வருது, இதுக்குள்ள இருக்கிறது எதுவும் பொம்மை கிடையாது, உண்மையான மனுஷங்கன்னு. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இவளை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குன்ற மாதிரி சொல்றான் பாருங்க. அவளுக்கு இந்த குரல் நல்லாவே கேட்டுருது. கடவுள் தான் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பசியும் பட்னியுமா இருக்கும், உங்களால முடிஞ்சா சாப்பாடு ஏதாச்சும் கொடுங்க கடவுளேன்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்பதான் இவன் அந்த பாதி முட்டையை எடுத்து உள்ள வைக்கிறான். இந்த பொண்ணு இப்ப ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த முட்டையை பங்கு போட்டுக்கிறா. அதுக்கப்புறமா எல்லார் வீட்லயும் இருக்க சின்ன சின்ன ஓட்ட வழியா அரிசியை உள்ள போட்டு விட்டுறான். அடுத்த செகண்டே பிரச்சனையும் பின்னாடியே வருது. அது என்னன்னா, ராஜா வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லிருக்காராம். அறுவடை பண்ணிருப்பீங்கல்ல, எல்லார் வீட்ல இருந்து ஒரு மூட்டை அரிசி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களும் வந்து நாங்களே தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் வயசானவன்னு கூட பார்க்காம எட்டி நெஞ்சு மேலே மிதிச்சு எல்லார் வீட்டுக்குள்ளேயே போய் பாருங்கடா, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கொண்டு வாங்கடான்றான். அப்பதான் இந்த பொண்ணு முன்னாடி வந்துட்டு எங்க கிட்ட சாப்பாடுலாம் இல்ல, உண்மையதான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு அரிசி மட்டும் கண்ணு முன்னாடி அப்படியே உருண்டுகிட்டே வந்து கீழே விழுது. இது கடவுளா எங்களுக்குன்னு பார்த்து கொடுத்த உணவு, இதை கொண்டு போயிட்டு அரசருக்குலாம் கொடுக்காதீங்க, ஏன்னா எங்களுக்கே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா. ஆனா இதெல்லாம் வந்து இந்த சோல்ஜர்ஸ் கேட்கற மாதிரியே இல்ல. அப்ப டக்குனு இவ கடவுள் கண்டிப்பா உங்களை தண்டிப்பாரு அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டதும் இனி பேச்சே இல்ல, உங்ககிட்ட வீச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஏத்துறான் வெட்டுறதுக்கு. மேல இருந்து பாத்துட்டு இருந்தா இவன் அந்த சோல்ஜரை புடிச்சு தூக்கி ஒரு ஊதுறான் பாருங்க. புயலை விட பயங்கரமான காத்தடிக்குது. இதுல நடுங்கி போயிட்டு அரிசி எல்லாம் கீழே போட்டு ஓடி போயிடுறானுங்க. ராஜா அனுப்பின ஆளுங்க வேற கண்டிப்பா இதை விட பெரிய பிரச்சனையா வரும்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். எப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு இந்த கிராமத்தை சுத்தி கேமரா வச்சிடறான். கடவுள் தான் நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து இவனுக்கு நன்றியை சொல்றாங்க.